கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தான் உண்டாகும். ஒரு ஆரம்பம் இங்கே தான் ஆரம்பித்து உலகமெல்லாம் பரவும் என்று வெளிப்படுத்தி அதில் இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து தான் இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் ஆப்பிரிக்கன் ரிவைவலை பார்ப்பீர்கள், அதுக்கப்புறம் இந்தியன் ரிவைவல் வரும். கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தான் உண்டாகும். இதுக்கு முன்னால் ஆப்பிரிக்கன் ரிவைவலை பார்ப்பீர்கள். இதுல உண்மை. சில நாட்களுக்கு முன்பதாக பால் தினகரன் என்கின்றவர் இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களை வரிசைப்படுத்தி கூறியிருந்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, இஸ்ரேல் போரின் நிமித்தம் ஆண்டவர் வந்துவிட போவதில்லை. இவர் கூறியது சரிதான். காரணம், இன்றைக்கு எம்டி ஜெகன் போன்றவர்கள் எங்கே போர் நடந்தாலும் இப்போ இந்த போர் முடியும் போது இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்கிறது போன்ற புரளியை கிளப்பிக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நடக்கின்ற சில காரியங்களை அங்கொன்று நடக்கின்ற போர்களை மையமாக வைத்து அது முடியும் போது வருவார், இது தொடங்கும் போது வருவார் என்று சொல்லி எதையும் வரையறுத்து கூட முடியாது. அவர் எப்ப வேண்டுமானாலும் வருவார் என்பது அவருடைய விருப்பம். அது பால்தேவன் கூறியது சரி. சரி, அடுத்து என்ன கூறினார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த சில காரியங்கள் நடக்கும் என்பதாக சொல்லி வரிசைப்படுத்துகிறார். இன்னும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு குழுக்கள் வரப்போகிறது. அதன் பிறகு இந்தியாவிலே ஒரு குழுக்கள் வரப்போகிறது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் ரிவைவல் ஆரம்பிக்கும். அது என்ன குலுங்கும் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தா, ஏதாவது பூகம்பம் வருகிறதா என்று பார்த்தா, அவர் மறுபடியும் சொல்லுகிற காரியம், முதலாவது ஆப்பிரிக்காவிலே ஒரு எழுப்புதல் வரும் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இந்தியாவிலே எழுப்புதல் வரும், இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேரும் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலை தாக்கும், அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார் என்பதாக இந்த பால் தினகரன் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்தியன் ரிவைவல் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னால ஆப்பிரிக்கன் ரிவைவலை பார்ப்பீர்கள், அதுக்கப்புறம் இந்தியன் ரிவைவல் வரும். இந்தியாவும் சைனாவும் சேரும், சுகமளிக்கும் வல்லமை இந்தியா முழுவதும் பாய்ந்து செல்லும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போகும். அதுக்கப்புறம் தான் எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். அதன் பிறகு இந்த போருக்கு பிறகுதான் யூதர்கள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் திரும்ப வர முடியும். இது சரியா தவறா என்று பார்ப்பதற்கு முன்பதாக மோகன் சிலாசரஸ் என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். அதாவது பால் தினகரன் என்ன சொன்னார், இனி முதலாக ஆப்பிரிக்காவிலே தான் எழுப்புதல் வரும், இரண்டாவது அடுத்துதான் இந்தியாவில் எழுப்புதல் வரும் என்று சொல்லி பால் தினகரன் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்தியன் ரிவைவல் ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னால ஆப்பிரிக்கன் ரிவைவலை பார்ப்பீர்கள், அதுக்கப்புறம் இந்தியன் ரிவைவல் வரும். இந்தியாவும் சைனாவும் சேரும். ஆனால் மோகன் சி லாசரஸ் சில ஆண்டுகளாக என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார், கடைசி கால எழுப்புதல் இந்தியாவிலிருந்து தான் உண்டாகும். ஒரு ஆரம்பம் இங்கே தான் ஆரம்பித்து உலகமெல்லாம் பரவும் என்று வெளிப்படுத்தி அதில் இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து தான் இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும். இது பால் தினகரன் சொன்னதற்கு நேர் எதிராக காணப்படுகிறது. இப்போ இதுல யார் கூறுவது உண்மை என்று சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதிலும் மோகன் சி லாசரஸ் முதலாவது கூறினது தென்னிந்தியாவிலே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், சென்னை என்று சொல்லி கூறியிருந்தார். வெகு சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் பரவ போகிறது. சென்னை பட்டணம் எப்படி எருசலேமிலிருந்து எழுப்புதல் உண்டாகி உலகெல்லாம் பரவிட்டோ, இந்தியாவின் எருசலேம் சென்னை பட்டணம். சென்னையில் தான் தோமா கோதுமை மணியாய் அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து ஒரு மாபெரும் எழுப்புதல் வெடித்து கிளம்ப போகிறது. தோமா அதற்கு முன்னால் ஊழியம் செய்தது கன்னியாகுமரி மாவட்டம். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல். சவுத் எண்டு கன்னியாகுமரி மாவட்டம், நார்த் எண்டு தமிழ்நாட்டுடைய நார்த் எண்டு சென்னை. இந்த ரெண்டுலையும் தேவனுடைய அக்னி பற்றி தமிழ்நாட்டில் பிரசங்கிக்கும் போது, இதுவே கேரளாவில் போய் பிரசங்கிக்கும் போது கேரளாவில் இருந்து தான் எழுப்புதல் என்று சொல்லுவோம். இந்தியாவை அசைக்கிற ஒரு எழுப்புதல் கேரளாவில் இருந்து உண்டாக போகிறது. இப்படி மோகன் சி லாசரஸ் எப்படி எல்லாம் போட்டு குழப்புகிறார் என்று சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதற்கு பின்பாக பேசின மோகன் சி லாசரஸ் என்ன சொன்னார் தெரியுமா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 இதான் தென்னிந்தியா என்று அழைக்கப்படும். இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாகி அது உலகம் முழுவதிலும் பரவி செல்லும். இதுவே மோகன் சி முன்பு சொன்னதற்கு முரணாக இருக்கிறது. முன்பு என்ன சொன்னார், தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தென்முனை குமரி, வடமுனை சென்னை இந்த இடங்களில் இருந்தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும் என்று சொன்னார். இந்தியாவின் எருசலேம் சென்னை பட்டணம், அங்கிருந்து ஒரு மாபெரும் எழுப்புதல் வெடித்து கிளம்ப போகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல். சவுத் எண்டு கன்னியாகுமரி மாவட்டம், நார்த் எண்டு தமிழ்நாட்டுடைய நார்த் எண்டு சென்னை. இப்பொழுது என்ன சொல்லுகிறார், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா உள்ளிட்ட தென் இந்தியாவிலிருந்து எழுப்புதல் வரும் என்று சொல்லுகிறார்.
தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் தமிழகம் என்று சொன்னால் தென்பகுதி கன்னியாகுமரி, வடபகுதி சென்னை அல்ல, நாம் ஆந்திராவின் மேல் பகுதிக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 இதான் தென்னிந்தியா என்று அழைக்கப்படும். இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாகி அது உலகம் முழுவதிலும் பரவி செல்லும். அப்போ அது மோகன்சியை பொய் கூறி மாட்டிக்கொண்டது நிரூபணமாகிறது. மட்டுமல்ல, மோகன்சி ஒரு கால அளவை நியமித்திருக்கிறார். மோகன்சி நம்புகின்ற பிரபல தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்த காரியம் அது. என்ன? அது டிகேட் ஆஃப் ரிவைவல். அது 2021 2030 வரை 10 வருஷம் எழுப்புதலின் 10 ஆண்டுகள் என்று அறிவிச்சு இந்த 10 வருஷத்தை. அப்போ இதான் எழுப்புதலின் காலம். நம்ம வந்திருப்பது ரிவைவல் டைம், எழுப்புதல் காலம், கடைசி கால எழுப்புதல். ஆனால் இந்த 10 ஆண்டுக்குள்ளாக இந்தியாவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பித்து முழு உலகம் எழுப்புதல் அடைய வேண்டும். மோகன்சி கூறிய கூற்றுப்படி இந்த 10 ஆண்டுகள் 2030க்குள்ளாக இந்தியாவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பித்து ஒட்டுமொத்த உலகம் எழுப்புதல் அடைய வேண்டும். இப்பவே 2026 ஆகிவிட்டது. மோகன்சி சொன்ன காரியம் இன்னும் இந்தியாவிலிருந்தே தொடங்கவில்லை. அதாவது இவர்கள் எழுப்புதல் என்று சொல்வது இந்தியாவில் எழுப்புதல் என்றால் முழு இந்தியாவில் உள்ள மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் எழுப்புதல் மோர் தென் 50% ரட்சிக்கப்பட்டாங்க. அதாவது இந்தியாவில் எழுப்புதல் என்று சொல்லும்போது இந்தியாவில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறது சம்பவத்திலிருந்து ஆரம்பித்து அது உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களையும் ரட்சிக்க வைக்கும் என்கிறதான் மோகன்சியுடைய கூற்று. இப்போ 2026 ஆகிவிட்டது, இன்னும் இந்தியாவிலிருந்து எழும்பவில்லை. இனி எப்போ உலகத்திலே போய் ஒட்டுமொத்த உலகம் மோகன்சி சொல்லுகிறபடி எழும்பும் தெரியாது. இதெல்லாம் 2030க்குள் நடக்க வேண்டும். மோகன்சி சொன்னது பலிக்க வேண்டும் என்றால் பலிக்குமா? இல்லை. சரி, பலிக்குதோ பலிக்கலையோ, மோகன்சி சொல்வது என்ன? இந்தியாவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவும் என்பதாக சொல்லு. பால்தினகரன் சொல்வது என்ன? ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து எழுப்புதல் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து இந்தியாவிலே அடுத்த 2வது எழுப்புதல் ஆரம்பித்து அடுத்தது சைனாவோடு கூட கூட்டு சேர்ந்து அதன் பிறகுதான் உலகத்துக்கே போகும். அப்படித்தானே? மோகன்சி லாசரசன் சொல்லுகிறார் தன்னோட கடவுள் பேசுவதாக. பேசினார். பால்தினகரன் சொல்லுகிறார் தன்னோட கடவுள் பேசுவதாக. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார். 2 பேரும் சொல்லுகிறார்கள் என்னோட கடவுள் பேசுகிறார், முகமுகமாக பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ மோகன்சி லாசரசிடத்திலே பேசின கடவுள் கூறியது உண்மையா? பால்தினகரன் இடத்துல பேசின கடவுள் கூறியது உண்மையா? இல்லை, கடவுள் பொய் சொன்னாரா? யாரா மோகன்சி இடத்துல ஒரு மாதிரி பேசிவிட்டு பால்தினகர் இடத்துல வேறு மாதிரியாக பேசி பொய் சொன்னார். இதெல்லாம் மோகன்சியுடைய ரசிகர்களும் சரி, பால்தினகருடைய ரசிகர்களும் சரி இப்படி கேள்வி கேட்டு சிந்திக்க மாட்டீர்கள். ஆகவே இவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். உண்மையிலேயே மோகன்சி சொன்னதும் போய், பால்தினகரன் சொன்னதும் போய். மோகன்சி இடத்திலும் கடவுள் பேசவில்லை, பால்தினகர் இடத்திலும் கடவுள் பேசவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடுகிற இவர்கள் தெய்வமாக வணங்குகிற பிசாசு இவர்களை இப்படி வழி நடத்துகிறார். இவர்கள் சொல்லுகிறபடி இந்தியாவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பிக்கும், ஆப்பிரிக்காவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பிக்காது. எழுப்புதல் என்றால் என்ன? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிரடைய செய்தார், எழுப்பினார். எப்பொழுது நடக்கும்? ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னை உணர்ந்து மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான். அவன் இவ்வளவு நாட்கள் அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்து கிடந்த நிலைமையிலிருந்து அவன் உயிரடைகிறான். இது ஒரு நபருடைய தனிப்பட்ட அனுபவம். ஒரு நாட்டிலே இருக்கிறான் என்கிறதற்காக ஒரு மேஜிக் நடக்கிறதை போல ஒட்டுமொத்தமாக மேஜிக்கிலே எல்லாரும் எழும்பி விட்டார்கள் என்கிற ஒரு விஷயம் அல்ல. எந்த ஒரு மனிதன் மனம் திரும்புகிறானோ அது அவனுடைய வாழ்விலே எழுப்புதல். இந்த சுவிசேஷம் சத்தியம் அறிவிக்கப்படுவதன் மூலமாக, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பதன் மூலமாக இது நடக்கும். கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக முழு உலகமும் எழுப்புதல் அடைந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். வேதாகம் அப்படி சொல்லுகிறதா? சொல்லவில்லை. வேதாகம் இவர்கள் சொல்வதற்கு நேர்மாறாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த உலகம் எங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார். சுவிசேஷம் எல்லா இன மக்களுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆனால் எல்லாரும் சுவிசேஷங்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள், அதன் பிறகுதான் முடிவு வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து வரும்போது அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பார்கள், பணப்பிரியராக, வீண்புக்காரராக, அகந்த உள்ளவராக, தூஷ்டிக்கிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி அறியாதவர்களாக, சுபாவ அன்பில்லாதவர்களாக, இணங்காதவர்களாக, அவதூறு செய்கிறவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமை செய்கிறவர்களாக, துரோகிகளாக,
துணிகரக்காரர்களாக கடைசி நாட்களில் உள்ள மக்கள் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை அணிந்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாறாக எல்லா மக்களும் எழும்புவார்கள், அதன் பிறகு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லவில்லை. பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே ஒரு காரியத்தை எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற எம்டி ஜெகன் போன்றவர்கள் பலர் பொய்யான தகவல்கள் எல்லாம் பேசுவார்கள். அதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது. இப்போ வந்து விடுவார். ஈரான் போர் நடக்குது, இன்னும் நாளைக்கு வந்து விடுவார். இப்போ நேற்றைக்கு வந்து விட்டு போய்விட்டாரு, இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஏமாந்து விடாதீர்கள், கலங்காதிருங்கள், சஞ்சலப்படாதிருங்கள் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஒரு ஆவி மனிதத்துல வந்து சொன்ன ஒரு தூதன் வந்து சொன்னான், இது கடவுளே வந்து என்னிடத்திலே சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். சஞ்சலப்படாமல் இருங்கள், ஆனால் கலங்காதிருங்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதும் நடக்கும். எப்பொழுது நடக்குமாம்? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதும், அதை குறித்து தான் நீங்க பேசுகிறார். அது எப்பொழுது நடக்குமாம்? விசுவாச துரோகம் நடக்கும், மாறாக எழுப்புதல் நடக்காது. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் அதை மறுதளிக்கிறவர்களாக கிறிஸ்தவத்தை விட்டு விலகி போகிறேன், கிறிஸ்தவம் ஒரு மோசமான மார்க்கம், அப்படி விசுவாச துரோகம் அதிக அளவில் நடக்கும். விசுவாச துரோகம் பெருமளவிலே ஏற்படும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். அதிக கேடு செய்யக்கூடிய கேட்டின் மகன் பாவ மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தின் உச்சகட்டம் பாவ மனுஷன் வெளிப்படுவான். அந்த சம்பவம் நடக்காவிட்டால், அந்த விசுவாச துரோகம் நடந்து பாவ மனுஷன் வெளிப்படாவிட்டால் அந்த நாள் வராது என்று சொல்லி பவுல் திட்டம் தெளிவாக சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதும் அந்த நாள் வர வேண்டும் என்றால், முதலாவது விசுவாச துரோகம் ஏற்பட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். இதுதான் பவுலப்போஸ்தலன் எழுதி வைத்தது. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விசுவாச துரோகம் நடக்காது, மாறாக எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள் மேஜிக். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து வருவார் என்பதாக சொல்லுவார். எப்படி இருக்கிறது பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய கணிப்புகளை எல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை போல பேசுகிறார்கள். இப்போ மோகன் சி லாசரஸ் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பிக்கும், உலகத்திலே பரவும், இயேசு கிறிஸ்து வருவார். வாழ்த்தனார் சொல்லுகிறார், ஆப்பிரிக்காவிலிருந்து எழுப்புதல் ஆரம்பிக்கும், அடுத்து இந்தியாவில் உள்ள எல்லாரும் எழும்புவார்கள், அடுத்து இயேசு கிறிஸ்து வருவார். எல்லாம் போய் வேதாகவும் திட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து. அதை குறித்து தூதர்களும் அறியார்கள், ஏன் குமாரனும் அறியார். பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரே அறிவார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக உலகம் எப்படி இருக்கும்? மிக மிக மோசமான அளவிலே காணப்படும். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் நாளைக்கு மோசமாகும். நாளைக்கு இருக்கிறத வரைக்கும் அடுத்த நாள் மிக மிக மோசமாகும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்லே மோசமாக இருக்கும். விசுவாச துரோகம் காணப்படும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்கிற அளவிலே தான் காணப்படும். அவோ வேதாகமத்தை நம்புகிறீர்களா? இந்த கள்ளப்போதர்களை நம்புகிறீர்களா? கள்ளப்போதர்களை நம்புவீர்கள் என்று சொன்னால், கள்ளப்போதகனாகிய மோகன் சி லாசரஸ் ஒரு விதமாக சொல்லுவார், கள்ளப்போதகனாகிய பால் தினகரன் வேறு விதமாக சொல்லுவார். இதுல யார் சொல்வது சரி? 2 பேர் சொல்வதும் தவறு. சிந்தியுங்கள், படியுங்கள், தேவனிடம் திரும்புங்கள்.